ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ மந்தாரா. இன்றைக்கி நம்ம சேனலில் சோயா சங்க்ஸ் கறி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் ஹீட் ஆனது 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம 2 பட்டை 2 லவங்கம் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் நம்ம நான்வெஜ் செய்யாதப்போ இந்த கறி செஞ்சிங்கன்னா நிஜமாகவே ஒரு நான்வெஜ் டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இங்கே வந்து நான் ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அது வந்து நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி வந்து திருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். யாருக்கெல்லாம் இந்த சோயாபீன் அவ்வளோவா பிடிக்காது, மில் மேக்கர் அவ்வளோ பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே செஞ்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா 2 பேருக்கான அளவு தான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் ஒரு 3-4 பேருக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற குவான்டிட்டியில் எல்லாமே டபுளாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இப்போது நல்லா வதங்கிடுச்சு. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த ரெசிபி கூட ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு குயிக்காக செஞ்சிடலாம். நீங்கள் இதில் நீங்கள் ரைஸை கூட ஆட் பண்ணிவிட்டு அதை ரைஸை கூட கலக்கிட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு 1 பாட் ரெசிபியாக ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி வந்து நான் 3 எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நம்ம சீக்கிரமாக வேகணும்னு நினச்சோன்னா நம்ம கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம லிட்டை ஒரு 3 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வெந்துருச்சு சீக்கிரமாகவே. இப்போ ஒரு வாட்டி நம்ம எல்லாமே க்ளீனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இங்கே வந்து சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து நீங்கள் கறி எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியில் டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இங்கே 150 கிராம் வந்து மில் மேக்கர் எடுத்திருக்கேன். அதை வந்து சுடு தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸுக்கு ஊற வச்சுட்டு அதை வந்து 2ஆக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஊறினதுக்கப்புறமா ரொம்பவே பெருசாகும். ஸோ கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா மசாலா கூட வந்து மில் மேக்கர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது மிக்ஸ் பண்ணும்போது வந்து லோ ஃப்ளேமே வச்சுக்கோங்க. இப்போ லிட்டை வந்து நான் ஒரு 4 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதுலேயே தண்ணி வந்து கொஞ்சமாக இருந்ததுனால ஸோ எதுவுமே கரெக்டாக இருக்குது கிரேவி. நீங்கள் இன்னும் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட்டு தேவைச்சுன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கும் இது பண்ணிக்கலாம், இல்லை நைட்டு ரைஸுக்கு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நிஜமாகவே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.